ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்காக கிடைக்கும். சரியா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நிறைய பேர் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படியாவது கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்போ கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் எல்லா கவர்மெண்ட் காலேஜில், அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜில் எல்லா சீட்டுமே இருக்கும். சரியா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கோர்சஸ் மட்டும்தான் சில காலேஜஸில் இருக்கும். எல்லா கோர்ஸுமே எல்லா கவர்மெண்ட் காலேஜும் இருக்காது. அப்போ எந்த கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் மதுரை மெடிக்கல் காலேஜ்லையும் இருக்குது. மொத்தமாக 60 சேர்த்து 120 சீட் இருக்குது. சரியா? பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா காலேஜஸில் இருக்குது. சரியா? ஆனால் மெயில் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. மொத்தமே 35 சீட்டு தான் இருக்குது. மெயில் நர்சிங் வந்து மொத்தமே 35 சீட் தான் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 5 சீட் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 5 சீட் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 5 சீட் இருக்குது. மோகன், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 5 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா 10 சீட் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 35 சீட் தான் இருக்குது. அடுத்து நர்சிங் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 6 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. இப்போ நம்ம மேலே சொன்னோம் பார்த்திங்களா, அதே கவர்மெண்ட் காலேஜில் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கடலூரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 90 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 315 சீட் இருக்குது. சரியா? மொத்தமாக நர்சிங்க்கு வெறும் 315 சீட் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரி தனியாக, பிசி தனியாக, பிசிஎம் தனியாக, எம்பிசி தனியாக பிரியும் போது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிபிடி வந்து பார்த்திங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. கடலூர், சென்னை, அதுக்கப்புறம் திருச்சி. சரியா? மொத்தம் சேர்த்து 80 சீட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பிஏஎல்எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. வெறும் 25 சீட்டு மட்டும்தான் இருக்குது. சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அதாவது ரேடியோகிராஃபி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து நிறையா கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. 19 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 300 சீட்டு மட்டும்தான் இருக்குது. 19 காலேஜில் இருக்குது. ஆனால் வெறும் 300 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 5 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. மொத்தமாக 55 சீட் மட்டும் தான் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. மொத்தம் 45 சீட் தான் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் இவ்வளோலாம் இருக்குது. சரியா? கார்டியோ. அதுக்கப்புறம் பிஓடி வந்து பார்த்தோன்னா 2 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. மொத்தமாக சீட்டு வெறும் 30 சீட்டு மட்டும்தான் இருக்குது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பி ஆப்டோமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 115 சீட் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சார் பிசிஎம்மில் சீட்டே இல்லை, எஸ்டியில் சீட்டே இல்லை, எஸ்சியில் சீட்டே இல்லை. அப்போ நாங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் கொடுக்கலாம். ஏன்னா ஓசியில் 2 சீட் இருக்குது. ஓசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பன் காம்படிஷன், எல்லா பேருமே கலந்துக்கலாம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 13 காலேஜில் இருக்குது. மொத்தம் 240 சீட் இருக்குது. சரியா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அனஸ்தீசியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 17 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. மொத்தமாக 320 சீட் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கார்டியாடிக் டெக்னாலஜி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு வந்து 12 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. மொத்தமாக 172 சீட் இருக்குது. சரியா? திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 8 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 135 சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 13 காலேஜில் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 205 சீட் இருக்குது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 13 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 240 சீட் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 12 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 230 சீட் இருக்குது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம்
ரேடியோ தெரப்பி சரியா, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 காலேஜில் இருக்குது, 152 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது, 20 சீட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நியூரோ ஃபிசியாலஜி பற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, மொத்தமாக சேர்த்து 20 சீட்டு மட்டும்தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற எடுத்து யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் பேராமெடிக்கலை பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.